மேகமே மகிமையின் மேகமே எங்கள் நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே எங்கள் நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே எங்கள் நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் வருமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரம் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய அஸ்திபாரத்தை இன்னும் ஆழமாக நாம் தோண்டி அந்த அஸ்திபாரத்தை நாம் போட வேண்டும். ஏனென்றால் அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடு அது திருமலை சொரிந்து பெருங்காற்று அடித்து அது மழை வெள்ளம் வரும்போது அது விழுந்து விழுந்து அது முழுவதும் அது அழிந்து போனது. ஆனால் ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டதான ஒரு வீடு அது எப்படிப்பட்ட காற்று மழை எது வந்தாலும் அந்த வீடு நிலைத்திருக்கும். இந்த 2021 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் அனைவரும் நல்ல ஒரு ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை நாம் போட வேண்டும். நல்லதொரு ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை நாம் போடுவதற்கு நம்முடைய இருதயத்தை இந்த காலையிலே ஆவியானவர் நாமே நமக்குள்ளே அவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கிறிஸ்துவ வாழ்க்கை ஏனென்றால் இந்த உலகத்தில் பெருமை எப்படி வந்தது அல்லது தாழ்மை அப்படிங்கிற வேதத்தின் அடிப்படையில் இதை இப்படியாக சொன்னால் இந்த பூமியிலே வீழ்ச்சி எப்படி வந்தது, ரட்சிப்பு எப்படி வந்தது. வீழ்ச்சி மனுக்குலத்திலே வீழ்ச்சி எப்படி வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க பெருமையினால் தான். பெருமைங்கிற ஒரு அடிப்படையில் தான் முழு மனுக்குலமும் வீழ்ச்சியை தோல்வியை தழுவினது. அல்லாவிட்டால் மனிதன் தோல்வி அடைவதற்கு முன்னதாகவே விழுந்து போன தூதர்களை நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஏசாயா 14வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம், இந்த 2 இடத்திலையுமே நாம் வீழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் தேவனை துதிப்பதற்கு ஆராதனையை லீட் பண்ணக்கூடியதான ஒரு ஒர்ஷிப் லீடராக தேவன் அவனை வைத்திருந்தார். அவனை ஒர்ஷிப் லீடர் சொன்னால் அவனுக்கு மேலே ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த அதிகாரம் தேவன் மட்டும்தான். அவனுக்கு மேல வேறு ஒரு அதிகாரமே இல்லை. அவன் ஒர்ஷிப்ல எல்லாரையும் நடத்துவதற்கு ஒரு லீடராக இருந்ததுனால மேலே இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் தேவனுடைய அதிகாரம். ஆனால் அந்த தேவனுடைய அதிகாரத்தை அவன் இச்சிக்கிறவனாய் மாறினான். நமக்கு மேல இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறதே, அந்த ஒரு அதிகாரத்தினுடைய சீட்டு நமக்கு கிடைத்தால், அந்த சீட்டு நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லி அவன் இருதயத்தில் அதை இச்சித்தான். அவனுடைய இச்சையை ஆண்டவர் பார்த்துதான்
அவனை அங்கே இருந்து அவனை கீழே தள்ளினார். அவன் தள்ளப்பட்டவன் மூன்றாவது வானம், இரண்டாவது வானம், நாம் இப்பொழுது மேலே காண்கிறதான ஒரு ப்ளூ கலரில் காணப்படுகிறதான ஒரு ஆகாயம், அதுக்கு மேலே முதல் வானம். ஆக அவன் விழுந்திருக்கிறது மூன்றாம் வானத்தில இருந்து இரண்டாவது வானத்திலே அவன் விழுந்திருக்கிறான். தன்னுடைய ஆட்சி பீடத்தை அந்த இரண்டாவது வானத்திலே அவன் அமைத்திருக்கிறான். அதனால்தான் எபேசியர்ல வாசிக்கிறோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று. உண்மையாகவே அந்த இரண்டாவது வானத்திலே விழுந்திருக்கிற அவன் இன்றைக்கு இந்த பூமியிலே அவன் கிரியை செய்து கொண்டு வருகிறான். அவன் தேவன் வைத்திருந்த ஒரே ஒரு அதிகாரம், தேவன் மட்டும்தான் மேலே, அதுக்கு மேலே எந்த ஒரு அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த ஒரு இடத்துல அவன் எவ்வளவு திருப்தியாக இருந்திருக்கலாம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அவ்வளவு மேன்மை. சகல தூதர்களையும் தேவ சமூகத்திலே வொர்ஷிப்ல நடத்துவதற்கு, அவர்களை லீட் பண்ணுவதற்கு வைக்கப்பட்டதான ஒரு மேன்மை பங்கு அவனுக்கு இருந்தது. அந்த லூசிபர் அவனுடைய ஆவியை குறித்து வேதம் இப்படியாய் சொல்கிறது, நான் 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 என்று திருப்தி இல்லாத ஒரு நிலையில அவன் இருந்தான். பாவம் என்பது முதலாவது பாவம் விபச்சாரமாகவோ, முதலாவது பாவம் கொலை என்றோ வேதம் சொல்லவில்லை. எல்லா பாவத்துக்கும் ஆணி வேர் முதலாவது பாவமே அந்த நான் என்கிறதான ஆணவம் அல்லது பெருமை. அந்த பெருமைங்கிற ஒரே பாவத்துக்கு உள்ளே இருந்துதான் அதற்கு பிறகுதான் எல்லா பாவங்களும். அந்த நான், எனக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரம் நான் ஏற்றுக்கொள்ள முடியலை, அதுக்கு அடங்கி இருக்க என்னால் முடியவில்லை, நான் அந்த அதிகாரத்தையும் கொஞ்சம் மேலே போய் ஓவர்டேக் பண்ணி அந்த சீட்ல நான் ஆக்கிரமிக்கணும், அதுல உட்காரன்னு சொல்லி அவன் உள்ளத்தில் ஆசைப்பட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கீழே தள்ளினார். இந்த பூமியில வீழ்ச்சியை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் வீழ்ந்து போனான். அவன் இந்த பூமியிலே காலகாலங்களாய் அவன் தோற்கடிக்கப்பட்ட அவன் மனுக்குலத்தையும் வஞ்சித்தான். ஆதாம் ஏவாள் தோட்டத்திலையும் போய் அவர்கள் வாழ்க்கையை திசை திருப்பினான். அங்கே தேவன் நீ சாகவே சாவாய் என்று சொன்னபோது நீங்க சாவதே இல்லை என்று சொல்லி ஒரு பொய்யை சொன்னான். நீங்கள் சாவதே இல்லை. அதனால்தான் யோவான் அப்போஸ்தலன் புஸ்தகத்திலே நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவன் ஆதி முதல் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்க. ஆதி என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலே ஆதி முதல் அங்கே போய் நீங்க சாவதே இல்லை என்று அவன் பொய் சொன்னான். ஆக அப்படிப்பட்ட பொய்யன், அந்த பொய்யன் பூமியிலே இன்று வரைக்கும் பொய்யை பரப்பிக்கொண்டே இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் பொய்யினால் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. இந்த உலகத்தை பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மாயை, பொய், வேஷம், திரைக்கு பின்னால் ஒரு நடிப்பு, திரைக்கு பின்னால் ஒரு வேஷம், இப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பொய்யன். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எறிந்த கடலிலே போய் சேருவார்கள். பொய்யை குறித்து வேதம், பொய் ஆதி முதல் அவன் பொய் பேசுகிறான். அவன் காலமெல்லாம் பொய்யை பேசிக்கொண்டே இருக்கிறான். பொய்க்கு தகப்பனாய் இருக்கிறான். கடைசி நாள்ல பொய்யர்களை எல்லாரும் இழுத்து கொண்டு போய் அக்னி கடலிலே தள்ளக்கூடியவனாக தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறான். தேவன் ஒரு மனிதனை அக்னி கடலுக்காக அவர் படைக்கவில்லை. அவர் படைத்த படைப்பெல்லாம் மனிதனை தன்னை போல தன் சாயலிலே அவனை உண்டாக்கினார். அவன் என்றென்றைக்கும் தன்னுடனே கூட இருக்க விரும்பினான். ஆனால் சாத்தானானவன் பொய்யை பரப்பி இந்த பூமி எங்கும் தனக்கு சாதகமாக மக்களை தன் பக்கம் திருப்பி அநேகரை அவன் அக்னி கடலுக்கு அவன் போகும்போது தன்னோடு கூட ஒரு கூட்ட மக்களை இழுத்து கொண்டு போவதற்கு அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொய்யனாய் இருக்கிற சத்துரு, பெருமையாய் இருக்கிற இந்த சத்துரு இந்த பூமியிலே வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அநேக நேபுகாத்நேச்சார் தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம்.
சவுல் 1 சாமுவேலிலே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் பெருமையினாலே அலங்கரிக்கப்பட்டார்கள். பெருமையினால அலங்கரிக்கப்பட்ட நேபுகாத்நேச்சார் தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அதே போல பெருமையினால் அலங்கரிக்கப்பட்ட சவுலை குறித்து அதையும் நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ராஜாக்களாய் இருந்த அவர்கள் எல்லோருமே பெருமையினால் அலங்கரிக்கப்பட்ட போது ராஜஸ்தானத்துல இருந்து சீட்ல இருந்து அவர்கள் எல்லாருமே கீழே அவர்கள் அபிஷேகத்தை இழந்தார்கள். நேபுகாத்நேச்சாரை தேவன் தள்ளினார். அவன் மாடுகளை போல மலையில் நனைந்து பனியில் நனைந்து அவன் மிருகத்தை போல புல்லை தின்னான் என்று வாசிக்கிறோம். அதே போல சவுலை குறித்து வாசித்தால் அவன் சவுல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே படிக்கிற போது அவன் பெருமை 1 வருடம் 2வது வருடம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அபிஷேகத்தை இழந்து விட்டான். 40 ஆண்டுகள் அவன் தேவனுடைய வேலையை செய்கிறது போல ஆட்சி பீடத்தில் இருந்தான். ஆனால் 38 ஆண்டுகள் அலக்கழிக்கிற ஆவியில தான் அந்த சீட்ல உட்கார்ந்துருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த சீட்ல உண்மையான தேவனுடைய அபிஷேகத்தை அவனை விட்டு விலகிற்று. ஆனால் 38 ஆண்டு காலம் சவுல் தாவீதை எப்போது கொலை செய்யலாம் என்று சொல்லி ஏறக்குறைய 21 முறை அவன் சதி திட்டங்கள் தீட்டினான். துரத்தி கொண்டிருந்தான். தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். வேதம் சொல்கிறது அவன் அலக்கழிக்கிற ஆவியில் இருந்தான். பெருமை என்பது எவ்வளவு ஒரு கொடூரமான தன்மை பிரியமானவர்களே. இந்த காலையிலே ஒரு சில வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமையை குறித்து நாம் மிக கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகர் நினைக்கிறார்கள் தாழ்வு மனப்பான்மையை ஒரு பெரிய தாழ்மையாக நினைத்துக் கொள்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா நான் படிப்பு இல்லாத ஒரு ஆள், நான் சாதாரண ஒரு ஏழை, நான் ஒரு கூரை வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு கஞ்சி தான் சாப்பிடுகிறேன், பெரிய ஒரு கொழுத்த சாப்பாடு இல்லை, நான் எளிமையான ஆடை உடுத்துகிறேன், ரொம்ப ஆடம்பரமே இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை சார்ந்தது தாழ்மை அல்ல. தாழ்மை என்பது அது இருதய சம்பந்தமானது. நம்முடைய இருதயத்தின் தாழ்மை வழி என்பது நம்முடைய இருதயத்தின் வழியில் தான் இருக்கிறது. இருதயத்துக்குள்ள இருக்கிற உள்ளே நம்முடைய இருதயத்தில் சிந்திக்கிற நினைவுகள் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை இருதயத்திலே நீங்கள் கொண்டிருக்கிற தாழ்மையை வைத்துதான் அது நிர்ணயிக்கிறது. பிச்சைக்காரன் கூட பெருமையா இருக்கிறான். அவன் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, ஆனாலும் அவன் பெருமையா இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஆண்டில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு தாழ்மையை தழுவி நம்முடைய அஸ்திவாரத்தை நாம் போடுவோம். இந்த உலகத்தில் தாழ்மை எவ்வளவு நமக்கு முக்கியம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கத்தான் பூமிக்கு வந்தார். இந்த உலகத்திலே பரலோகம் முழுவதும் தாழ்மையை ரொம்ப துல்லியமாக கணக்கிடுகிறது. பேதுருவா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யாக்கோபும் பேதுருவும் என்ன சொல்கிறார்கள்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நாம் இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்தாலும், மனிதர்கள் நம்மளை எப்படியெல்லாம் தப்பாக புரிந்து கொண்டாலும், யாரெல்லாம் நம்மளை அற்பமாக ஒருவேளை எண்ணினாலும், தேவன் தம்முடைய கிருபையை கொடுப்பதை ஒரு காலம் அவர் நிறுத்தவே மாட்டார். யாருக்கு என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஏதோ பாசம் கொஞ்சம் இருக்கு, அதனால ஆண்டவர் மேல கிருபை கொடுக்கிறாருன்னு சொல்லி அப்படி ஒரு நாள் நாம் ஏமாந்து போக வேண்டாம். அநேகர் நினைக்கிறார்கள் என் மேல ஆண்டவர் எனக்கு என் மேல ஒரு பாசம் அவர் வச்சிருக்கிறார், ஆகவே அவர் கிருபையை எனக்கு ரொம்ப கொடுக்கிறார் என்று. பாசம் உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார்கள் என்று வேதத்தில் ஒரு வசனம் கூட இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே கிருபையை கொடுக்கிறார். பாசம் உள்ளவர்களுக்கு கிருபை அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பதை பரலோகம் துல்லியமாக மில்லிமீட்டர் அளவில் அது மிக துல்லியமாக அது கணக்கிடுகிறது. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறது, இருதயத்தை பார்க்கிறது.
நம்முடைய இருதயத்தில் உண்மையான தாழ்மையை கொண்டிருக்கிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தம் கிருபையை அவரால் கொடுக்காமல் அவர் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் கிருபையை நிச்சயமாய் கொடுக்காமல் இருக்க முடியாது. தாழ்மையாக உண்மையாகவே இருந்தால், இருதயத்தில் தாழ்மை இருந்தால் அவர் கிருபையை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அது பரலோகத்தின் பிரமாணம், அது பரலோகத்தின் சட்டம். அந்த சட்டத்தை தேவன் ஒரு நாள் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஆக இந்த பூமியிலே தாழ்மையின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய தன்மை எல்லாம் கணக்கிடப்படுகிறது. யாரெல்லாம் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில இந்த வருஷம் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நல்லா கேளுங்க. நீங்க தாழ்மையில உங்க அஸ்திபாரத்தை ஆரம்பிங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஒண்ணும் அல்ல, நீங்க தாழ்மையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. இருதயத்தில் தாழ்மையோடு இருங்கள். இருதயத்திலே தாழ்மையா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை யாராலும் தடை பண்ணவே முடியாது. இந்த உலகத்திலே தேவன் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து கொண்டே போவார். ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் அநேகரை குறித்து காண்பிக்கிறது. இந்த காலையிலே உதாரணமாக யோபின் புஸ்தகத்தில் கூட நாம் வாசித்தோம் என்றால், யோபின் புஸ்தகம் யோபின் புஸ்தகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோபு 29 நாம் 32 அதிகாரங்கள் வரைக்கும் பார்த்தோம் என்றால், யோபுடைய தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நீதி காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். யோபின் புஸ்தகம் நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால் 29வது அதிகாரம் தொடங்கி 32வது அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன பார்க்கிறோம்? அவன் தன்னுடைய சுய நீதியை குறித்து அவன் பேசுகிறான். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து அவன் பேசுகிற வார்த்தையிலே தொடர்ந்து என்ன பேசுகிறான்? 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், முறையிடுகிற ஏழையும் பிள்ளையையும் உதவியற்றவனையும் நான் ரட்சித்தேன். தொடர்ந்து நாம நிறைய வசனங்களை பார்த்தால் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போதும் 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் வசனம், இப்போதும் என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் காக்கும் நாய்களோட வைக்க கூட வெட்கப்பட்டு இருப்பேன். மறுபடியும் 31வது அதிகாரம் முதல் வசனம், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நினைப்பாய் இருப்பது எப்படி? இப்படியெல்லாம் வாசித்து 32வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடினால் 3 மனுஷரும் 3 சிநேகிதர்கள் யோபுவை விசாரிக்க வந்தார்கள். 4வது ஒருவனும் அங்கே இருக்கிறான். ஆனால் யோபு தன் பார்வைக்கு அவன் எப்படி பார்க்கிறான்? நீதிமானாய் கண்டான். இந்த யோபு தேவபக்தி உள்ளவன், ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். ஆனால் இந்த யோபை ஒன்று குறைபட்டார். இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவை பார்க்கிறோம். அது என்னவென்றால் அவனுக்குள்ளே ஒரு ஆழமான தாழ்மை இல்லை. யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான தாழ்மை இல்லை. அவன் தன் பார்வைக்கு அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? தன் பார்வைக்கு அநேக தன் பார்வைக்கு தன்னையே பொருந்து கொள்கிறார்கள். நான் நல்லவன், நான் நீதிமான், நான் யோக்கியன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன். தன் பார்வையிலே தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ரொம்ப நிதானமாய் இந்த யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது,
நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லை. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லை. அப்படி தன் வாழ்க்கையை பார்க்கும்போது பவுல் சொன்னார், நான் பிரதான பாவி என்று. பேதுரு சொன்னார், நான் பாவி மனுஷன் என்று. வேத புத்தகத்திலே எத்தனை பேர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று சொன்னவர்கள் உண்டு. ஆனால் இந்த யோபு தன் பார்வைக்கு அவன் நீதிமானாக கண்டான். இன்றைக்கு நம்முடைய பார்வையிலே நம்மளை நீதிமான்களாக பார்க்கிறது கூட, அது கூட யோபுவை போலவே இந்த யோபு முதலாவது அறியாமையில் இருந்தான். ஆனால் இவனை ஒரு பரிசோதனையை சாத்தான் அவனை கொஞ்சம் பரிசோதிக்கணும் என்று அனுமதி கேட்டான். முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக நாம் பார்க்கிற போது யோபுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை தாழ்த்தி விட்டான். யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கடைசி பகுதிக்கு வரும்போது, இதோ நான் நீசன், இதோ வாசிகள் 42வது அதிகாரம் 40வது அதிகாரம். இதோ நான் நீசன், வாசிங்க. இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில இதோ நான் ஒரு நீசன். இன்னும் அந்த வார்த்தையிலே இன்னும் தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்தால், நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை அருவருக்கிறேன் சொல்லுவார். நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இதோ நான் என்னை அருவருக்கிறேன். வாசிங்க 42வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் கண்ட யோபு இப்பொழுது கடைசி இந்த புஸ்தகத்தினுடைய முடிவுக்கு வரும்போது யோபுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை பார்க்கிறோம். யோபுக்குள்ளே ஒரு தாழ்மையை பார்க்கிறோம். யோபுக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை பார்க்கிறோம். யோபு என்ன சொல்கிறான்? நான் ஒரு நீசன், நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை அருவருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்ந்த இடத்தை அவன் தழுவிக் கொள்கிறான். பிரியமானவர்களே, யோபுவாக இருக்கலாம். அதே சமயம் பேதுருவை குறித்து கூட நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 31 நாம் வாசிப்போம். சுலகினால் உடைக்கிறது போல பாருங்க, சீமோன் பேதுரு இவனுடைய வாழ்க்கை என்ன? இவனை குறித்து ஒரு முந்திரி கொட்டைன்னு சொல்லலாம். என்ன முந்திரி கொட்டை? முந்திரி பழத்துக்கு முன்னால ஒரு கொட்டை முந்திக்கிட்டு வர்ற மாதிரி பேதுரு ஒரு முந்திரி கொட்டை தான். எதெடுத்தாலும் முந்தி கொள்வார். ஆண்டவரை எல்லாரும் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். ஆண்டவர் எல்லாரும் உங்க விட்டுட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், நான் கூடவே இருப்பேன். எல்லாத்தையும் முந்திக் கொள்வார். ஆனால் இந்த பேதுருவை கொஞ்சம் ஆண்டவர் யோசித்து பார்த்தார். பேதுருவே, நீ முந்திரி கொட்டையா இருக்க, உன்னை கொஞ்சம் சரி பண்ணணும்ப்பா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சேதம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சாத்தான இடத்துல கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அப்படி விட்டு கொடுத்தார். என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டார், நான் கொஞ்சம் இடம் கொடுக்கிறேன். சுலவுல குறைச்சால் எது வெளியே போகும்? பதறதான் போகும். அதே போல இந்த பேதுரு கொஞ்சம் புடைக்கப்பட்டார். புடைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே 75வது வசனம். அப்பொழுது பேதுரு சேவல்
கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? இப்பொழுது உடைப்பட்ட ஒரு நிலை, தாழ்மையப்பட்ட ஒரு நிலை. எதை வேண்டுமானாலும் நான் செஞ்சிருவேன், நான் மறுதளிக்க மாட்டேன், எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்னு சொன்னவர் 3 முறை அவர் மறுதளித்தார். கடைசி முறை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார். அப்படி யாருமே எனக்கு தெரியாது, என்னை ஆள விடுமையா அப்படிங்கிற அளவுக்கு அவர் போனார். அப்படிப்பட்ட இடத்துல போன அவர் இப்போது மனசுல உடைந்து இப்பொழுது மனம் கசந்து அழுகிறார். ஆண்டவரே, நான் எவ்வளவு பலவீனமான ஒரு மனிதன், நான் எவ்வளவு பெருமையாக பேசியிருக்கிறேன், நான் எவ்வளவு பலவீனமான ஒரு மனிதன், நான் எவ்வளவு என் சுய பலத்திலே என் சுயத்தின் வலிமையை கொண்டு நான் இதை சாதித்து விடுவேன் என்று சொல்லி நான் எவ்வளவாய் நான் பெருமையில் இருந்திருக்கிறேன் சொல்லி அவர் உணர்ந்து இறுதியிலே உடைப்பட்டு மனம் கசந்து அழுகிறார். உண்மையாகவே பேதுருடைய ஆவிக்குரிய நிலை பாதுகாக்கப்படணும் சொல்லி தேவன் அதை அனுமதித்தார். ஆண்டவர் இன்னொரு பரிசுத்தவானை கூட உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இங்கே 12வது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? பவுல் பெரிய ஒரு கிருபை பெற்ற ஒரு மனிதன். பவுலுடைய அழைப்பு ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. என் நாமத்தின் நிமித்தம் அவன் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அவன் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாக பாடுபட வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி அனனியாவை தேவனை அனுப்பும் போது அப்படித்தான் சொல்லி அனுப்புகிறார். இவன் சபையை துன்பப்படுத்துகிறவன், சபையை சிதறடிக்கிறவன், இப்படிப்பட்ட மனிதனை போய் சந்திக்க சொல்றீங்களே ஆண்டவரே அப்படின்னு அனனியா கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், அவன் ராஜாக்களுக்கு முன்பாகவும் என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் துன்பப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அந்த சவுல் பவுலாக பெயர் மாற்றம் பெற்று ஆண்டவருடைய வேலைக்கு வருகிறார். தேவன் அவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். நிறைய சபைகளை ஸ்தாபித்தார், நிறைய நிருபங்களை எழுதினார், நிறைய தேவனுக்கென்று அவர் எவ்வளவாய் அந்த வசனத்தின்படியே நாம் பார்க்கிறோம். இதே 11வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய வழிகள் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரத்திலே இதே பவுல் அவர் எவ்வளவாய் பாடுபட்டார் என்று பாருங்க, தொடர்ந்து ஒரு பெரிய லிஸ்டை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் எப்படியெல்லாம் பாடுகளை சந்தித்தேன், அநேக தரம் பிரயாணங்களினால், ஆறுகளினால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குழி, நிர்வாணம், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான அநேக சபைகளை குறித்ததான கவலை. அவருடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய பாடுகளை, இவர் போன பாதையை எந்த ஒரு அப்போஸ்தலனும் போயிருக்க முடியாது. தேவன் அவ்வளவாய் இவரை எடுத்து பயன்படுத்தினார். அதோடு மட்டுமல்ல, 12ஆம் அதிகாரம் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் 2ஆம் வசனத்திலே
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3வது வானம் வரைக்கும் அப்படின்னா 3ஆம் வானம் எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அவர் பரலோகத்துக்கு 3வது வானத்துக்கு பூமியில இருக்கும் போதே ஆவியில அங்க வரைக்கும் போயிட்டார். ஆவியில பூமியில உயிரோடு இருக்கும் போதே ஆவியிலே அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போய் அங்கே எல்லாவற்றையும் பார்க்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான வெளிப்படுத்துதல் பெற்ற ஒரு தேவ மனுஷன், சபைகளை நிறுவின மனுஷன், வேதத்தை எழுதின மனிதன். ஆனால் இந்த மனிதனை குறித்து கீழே நான் வாசிக்கிறோம், பாருங்கள், கவனமாய் படியுங்கள். அவன் சரீரத்தில் இருந்தான். கீழே நான் பார்த்தோம் என்றால் அன்றியும் 7ஆம் வசனம் படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் ஊழியத்துல எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனா அவர் தன்னை உயர்த்திடக்கூடாது. தன்னை உயர்த்தினா பவுல் பரலோகத்துக்கு 3 வானத்துக்கு அங்க பார்த்துட்டு வந்த பவுல் கடைசியா ஆகாதவனாய் நரகத்துக்கு போகணும். ஏன்? தன்னை உயர்த்தினார். பவுலுடைய ரட்சிப்பு பாதிக்கப்படும், பவுலுடைய அழைப்பு பாதிக்கப்படும், பவுலுடைய ஊழியம் பாதிக்கப்படும். தன்னை உயர்த்தினார். ஆகவே தன்னை உயர்த்தாதபடிக்கு பவுலை என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கிறார். அந்த கிஃப்ட் பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது? திறந்து பார்த்தா என்ன இருக்கு? ஒரு முள்ளு. ஆண்டவர் நல்ல ஒரு முல்லை கொடுத்திருக்கிறார். அந்த முள்ளு பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு சுருக்குன்னு அதுக்கு உடம்புல குத்துகிறதாக இருக்கிறது. பவுல் கொஞ்சம் பெருமைப்பட்டால் சுருக்குன்னு ஒரு குத்து வரும். ஓ, நீ உன்னை உயர்த்தக்கூடாது, நீ உன்னை தாழ்த்தணும். இந்த முல்லை முதலாவது அவர் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினேன். வேண்டிக் கொண்டேன் என்றால் ஜெபம் பண்ணினேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பவுல் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்கு, இந்த முள்ளை கொஞ்சம் நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே. நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாம நல்ல ஆரோக்கியமா இருந்து ஊழியம் செய்வனே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் 3 முறை ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. இல்ல முள்ளை எடுக்க போறதே இல்லை. ஏன்னா ஒன்னே நீ உயர்த்தாதபடிக்கு உனக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்கிறேன், அது ஒண்ணு குத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை உயர்த்தாதபடிக்கு நமக்கு ஒரு முள்ளு கொடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு ஒரு முள்ளு, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா கூட ஒரு முள்ளு இருந்துகிட்டே இருக்கும், எதிர்த்த வீட்டுக்காரங்க மூலமா கூட ஒரு முள்ளு இருந்துகிட்டே இருக்கும், வேலை செய்யற இடத்துல ஒரு முள்ளு இருந்துகிட்டே இருக்கும், நம்முடைய சொந்த ஜனங்கள் மூலமா கூட நமக்கு ஒரு முள்ளு இருந்துகிட்டே இருக்கும். என் சுய ஜனங்களால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் கூட நமக்கு ஒரு முள்ளு இருக்கும். ஏன்? பவுலுக்கு நன்மைக்காகத்தான். நீ உன்னை உயர்த்தக்கூடாது. நீ உன்னை உயர்த்தினா நீ கிருபை இழந்துருவ, அபிஷேகத்தை இழந்துருவ, உன் அழைப்பை இழந்துருவ, ஊழியத்தை இழந்துருவ. கடைசியாய் நீ உன்னை உயர்த்தினதுனாலே அந்த விழுந்து போன தூதனுடைய லூசிபரின் ஆவிக்கு நீயும் பலியாகி போவாய். நீ பலியாகி போகாமல் என்னுடைய கருத்துக்குள்ள நீ எப்போதும் அழகா நீ அமர்ந்திருக்கும்படிக்கு ஒன்று நான் என்ன செய்கிறேன்? இந்த முல்லை கொடுத்திருக்கிறேன். இந்த முள் நம்மளை நன்மைக்காகவே என்பதை பவுல் அப்போது விளங்கி கொண்டு அடுத்த கீழே வாசிக்கிறோம். அப்போது அடுத்த வருஷத்திலே வாசிக்கிறோம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே
பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் அதை முதல் கொஞ்சம் தயங்கினார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு, என்ன ஆண்டவர் இந்த முல்லை கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலம் பூரணமாய் உன்னிலே விளங்கும் அப்படிலாம் அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்து அவர் சொல்லிட்டார், என் பலவீனங்களை குறித்து இப்ப நான் என்ன செய்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். இந்த முள்ளு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கிறதுக்கு இந்த முள்ளு எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆகவே இந்த முள்ளை தயவு செய்து நீங்க எடுக்க வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தாழ்மையாக வைத்திருக்கிறதுக்கு தேவன் நம்மளை எந்த ரூபத்திலே எந்த சூழ்நிலையாவது ஒரு முல்லை கொடுத்திருப்பார். யாருக்கு அந்த முல்லை கொடுப்பார்? விசேஷித்த ஒரு அப்போஸ்தலன், அநேக சபைகளை நிறுவின ஒரு அப்போஸ்தலன், வேதத்தை எழுதின ஒரு அப்போஸ்தலன், தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு அப்போஸ்தலன், 3ஆம் வானவரைக்கு போன ஒரு அப்போஸ்தலன், பெரிய கிருபை பெற்ற ஒரு அப்போஸ்தலன். அவருக்கே தேவன் ஒரு முல்லை வைத்து, நீ உன்னை வைத்திடக்கூடாது, எப்போதும் தாழ்மையிலே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கூட தாழ்மையில இருக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் தாழ்மையில எப்போதும் இருக்க வேண்டுமா? பவுலுக்கு இப்படித்தான் ஆண்டவர் வைத்தார். பின்னால விலகி கொண்ட போது அந்த முள்ளுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே, இந்த முள்ளு என்கிட்ட இருக்கிறது நல்லது, இந்த முள்ளு எப்போதும் எனக்கு இருக்கட்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு பக்தன் சொல்லுகிறார், 2 மனுவை மடத்திலே நான் கேட்கிறேன், ஒன்று மரண பரியந்தம், என்னது 2 மனுவை மடத்தில் கேட்கிறேன், தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு அன்றொன்று வேண்டியதை நீ நேர்த்தியாய் கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா ரொம்ப நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நான் ஐஸ்வர்யவானாகி தேவனை நான் தேடாம போயிடக்கூடாது. ரொம்ப நான் தரித்திரனாக போனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உங்களுடைய நாமமும் என் மூலமாக தூசிக்கப்படவும் கூடாது. என்ன அருமையான ஒரு வேண்டுதல்! பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பொருளாசை, பண ஆசை உலகத்திலே மனிதன் தேடிக்கொண்டு ஓடுகிறான். பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள், பொருள் பெருகினால் திங்கிறவர்களும் பெருகுவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரசங்கி சொல்லுகிறார், எங்கெல்லாம் பொருள் நிறைய பெருகி இருக்கிறதோ அங்கே வருவார்கள் மாமன், மச்சன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் என்ன வருவாங்க, சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமா, பொருள் பெருகிட்டால், பொருள் பெருகாவிட்டால் என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்ப்பாங்க, எப்போ ஒரு முறை தான் பார்க்க முடியும், கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல தான் பார்க்க முடியும். ஆனால் பொருள் பெரியாச்சுன்னா அடிக்கொருக்க அவர் கொண்டே இருப்பாங்க, திங்கிறவர்களும் பெருகுவார்கள். ஆக இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாக கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து, நமக்கு உணவு குறை இல்லாமல், உடை குறை இல்லாமல், நோய் இல்லாமல், ஆரோக்கியத்தோடு நாம் பூமியிலே தங்குவதற்கு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மாடி வீடாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்கிற வீடு எதுவோ அது தேவன் நமக்கு நேர்த்தியாக கொடுக்கிறார். சபையில தேவன் எல்லாரையும் சமமாக வைப்பதில்லை. சபையிலே இந்த 5 விரல் பாருங்க சமமாக இருக்கிறது இல்லை. சமமாக இருக்குன்னா இந்த விரல் எல்லாம் அப்படி கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டோம்னா அப்படியே கரெக்டாக சமமாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படி விரலை உண்டாக்கவில்லை. சபையிலே ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கலாம், ஏழை இருக்கலாம், எல்லாமே கலந்து இருக்கிறது சபை. சபையிலே ஒருவர் ரொம்ப படிச்சிருப்பார், ஒருவர் படிக்காதவரா இருப்பார். படிக்காத ஒருவருக்கு அவருடைய படிப்பை அவர் பகிர்ந்து கொடுக்கவே முடியாது. ஐஸ்வர்யத்தை விட கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கலாம். 2000 ரூபாய் இருக்குது, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 500 ரூபாய் பகிர்ந்து கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். ஆனால் அவர் பெரிய டிகிரி முடிச்சிருக்கிறவர், இவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க படிப்பை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாது. பூமியிலே தேவன் சபையில் இப்படித்தான் அப்படி சபையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் தாழ்மையிலே இருக்கிற பேதுரு, தாழ்மையிலே வாழ்ந்த யோபு, தாழ்மையிலே வாழ்ந்த பவுல், ஒரு
நம்ம பார்த்தோம். இன்னொரு மனிதனை கூட உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். இங்கே நான் பார்க்கிற வார்த்தை என்னன்னா மத்தேயை குறித்து மட்டும் பார்க்கிறோம். இந்த மத்தேயை மட்டும் மறுபடியும் வாசிமா. ஆயக்காரனாகிய மத்தேயு. இந்த ஆயக்காரனாகிய இந்த மத்தேயு அப்படின்னு சொன்னால், ஆயக்காரன் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு முன்னாலே வேசிகளும் சொன்னாரா ஆயக்காரன் சொன்னாரா? முதல்ல சொன்னது யாருன்னா ஆயக்காரன் தான் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த லிஸ்ட்ல பாருங்க, ஆயக்காரனை முதல்ல லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு, அதுக்கப்புறம் தான் வேசிகள். ஆயக்காரனும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்படியானால் இந்த மத்தேயு யாரவர்? ஆயக்காரன். எந்த தகுதியும் இல்லாத ஒருவர், எந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆயக்காரனை தேவன் தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். இந்த ஆயக்காரனை குறித்து இதே அதிகாரத்தை இங்கே எப்படி வாசிக்கிறோம்? அடுத்தபடியாக நான் வாசிக்க 9வது அதிகாரத்தில் கூட நாம் என்ன வாசிக்கிறோம்? 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. இருக்கையில் ஆயக்காரனுக்கு தோழர்கள்லாம் ஆயக்காரர்கள் தான். அந்த வீட்டிலே பந்தி வைத்தார்கள். இந்த பந்தி வைத்த போது ஆயக்காரனோடு சிநேகிதராக இருக்கிற ஆயக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து பந்தியில் அங்கே இருக்கிறார்கள். அங்கே பந்தி இருக்கிறதை பார்த்து பரிசேயர்கள் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும், ஆயக்காரருக்கு முன்னால லிஸ்ட்ல வர்ற பாவிகளுக்கு முன்னால லிஸ்ட்ல, பாவிகள்ங்கிற வார்த்தை 2வது தான். அவங்க பேசுற வார்த்தையை அப்படியே நீங்க சிந்தித்து பாருங்கள். பாவின்னு சொல்ற வார்த்தை 2வது, ஆனா ஆயக்காரர் 1வது. அதே போல ஆண்டவர் பேசும்போது கூட ஆயக்காரர்களும் வேசிகளும். அப்படியானால் இந்த ஆயக்காரன் அவ்வளவு மோசமான ஒரு மனிதன் தான். ஆனால் அந்த மத்தேயுடைய தாழ்மையை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் லூக்கா சுவிசேஷத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 27 வாசிப்போம். இங்கே லூக்கா இந்த மத்தேயு எவ்வளவு மரியாதையாக சொல்லுகிறார் என்றால், லேவி. அவருக்கு ஒரு பெயர்மா, என்ன பேரு? லேவி. இவர் தன்னுடைய வாழ்க்கையில இங்கே ஒரு பெரிய விருந்து பண்ணினார் அப்படின்னு எழுதுகிறார். அந்த லேவி அவருடைய வீட்டிலே பெரிய ஒரு விருந்து பண்ணினார். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம என்ன வாசித்தோம்? அவருடைய வீட்டில் 9:10 வாசிங்க. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து சீசரோடு பந்திருக்கிறார். போஜனம் பண்ணுகிற வேலையில். ஆனால் இந்த போஜனம் வார்த்தைக்கும் லூக்கா சுவிசேஷத்துல இவர் சொல்லுகிறார், பெரிய ஒரு விருந்து பண்ணினார். மத்தேயு தான் எழுதும்போது தன்னுடைய வாழ்க்கையில தன்னை ஒழித்துக் கொள்கிறார், தன்னை மறைத்துக் கொள்கிறார். அது இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்துல, இன்னொரு சுவிசேஷத்துல வேறொரு
தேவ மனிதன் எழுதும் போது அவரை மேன்மைப்படுத்தி எழுதுகிறார். இவரை தன்னை காண்பிக்கவில்லை. நான் ஒரு விருந்து பண்ணினேன் என்று சொல்லி அவர் தன்னை காண்பிக்கவில்லை. ஆனால் லூக்கா என்ன சொல்கிறார்? அவர் பெரிய ஒரு விருந்து பண்ணினார். எவ்வளவு ஒரு மத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ஒரு தாழ்மை குணம். வேத புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தையை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:15 வாசிப்போம். 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனுடைய சுபாவம் இதுதான். தேவன் மெய்யாகவே அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன், தன்னை ஒழித்துக் கொள்ளுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், சபையிலே இருக்கிறார், நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவரின் ரூபத்தில் எங்கேயாவது கண்டுகொள்ள முடியுமா? அவர் ரூபத்தில் யாராவது பார்க்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார், தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆவியுடனே கூட தங்கி இருக்கிறார். மெய்யாகவே தேவனுடைய சுபாவம் என்னவென்றால் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற சுபாவம், தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிற சுபாவம் அல்ல. இன்னைக்கு அநேகர் தன்னை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார்கள், தன்னை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார்கள். தங்களுடைய ஆண்டவர் சொன்னார் மத்தேயிலே, இதே மத்தேயு தான் சொல்லுகிறார். மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள் மத்தேயு எழுதுகிறார். ஆனால் இதே லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்தை குறித்து 30 வசனங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 30 வசனம் தான். லூக்கா சுவிசேஷம் 6ஆவது அதிகாரத்தை நாம் திருப்பி பார்த்தால் வெறும் 30 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்த இந்த மத்தேயுவை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார்? 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மகிமையான ஒரு சத்தியத்தை எழுதுவதற்கு இந்த அப்போஸ்தலனை தேவன் பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே தன்னை ஒழித்துக் கொள்கிறீர்களோ, உங்களை தேவன் பயன்படுத்துவார். இந்த பூமியிலே நீங்கள் முந்தியடித்து தங்களை காண்பிக்க வேண்டும் என்று ஓட வேண்டாம். நீங்கள் முந்தியடித்து ஓட வேண்டாம். சவுல் ஒரு நாள் ஒளிந்து கொண்டிருந்தான். சவுல் ஒரு நாள் ஓடி ஒளிந்து எங்கே சவுலை காணாம் என்று ராஜாவை தேடின போது அவன் தலைவலங்களிலே ஒளிந்திருக்கிறான் என்று சொன்ன போது ஆள் அனுப்பி அங்கே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இதுதான் உங்கள் ராஜா இஸ்ரவேலின் மேல் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அதே சவுல் பிற்காலங்களிலே தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று ஸ்திரீகள் பாடின அந்த பாடல் சத்தம் அவன் காதுல கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்குள்ளே எரிச்சலின் ஆவி வந்தது. எப்பொழுது தன்னை மற்றவர்கள் மட்டமாக பேசுகிறார்களோ, எப்பொழுது மற்றவர்களை உழைத்துகிறார்களோ அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொன்னபோது அவனுக்கு 10,000-ஆ? எனக்கு 1000 தான் கொடுத்தாங்களா? அன்று முதல் அப்படின்ற வசனம் இருக்குது. அன்று முதல், அந்த நாள் முதற்கொண்டு எப்படி பார்வை பார்த்தீங்களா? அன்று முதற்கொண்டு உண்மையாகவே பரலோக வாசிகளாய் இருக்கிற நாம் இந்த உலகத்தில் தாழ்மையிலே வளர்ந்தோம் என்றால் பரலோகம் அவருக்கு கதவை திறந்து வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். யாக்கோபுடைய வாசிக்கிறோம், வாசிக்க அந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். யாக்கோப்பு நிருபம் தெரிந்த ஒரு வார்த்தை எடுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தொடர்ந்து கீழே படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள்,
பிசாசுக்கு ஏன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாருன்னா, அவன் எப்பவுமே தாழ்மையாக வாழ விட மாட்டான். எப்பவுமே தாழ்மையாக வாழ்றதுக்கு அவனுக்கு பெரிய தலைவலி. அதுதான் பிசாசுக்கு பெருமையா இருக்கதான் அவனுக்கு பிடிக்கும். பிசாசுக்கு மேன்மையா வாழ்றத அவனுக்கு பிடிக்கும். தாழ்மையா வாழ்றதை அவன் ஒரு நாள் விரும்புறதில்லை. அதனாலதான் ஆவியானவர் தொடர்ந்து சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், தொடர்ந்து உங்களை தாழ்மையாய் வாழக்கூடாதபடிக்கு உங்களை கெடுக்கிறதான அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க வாழ்க்கையை தாழ்மையாய் வாழக்கூடாதபடி உங்களை கெடுக்கிற பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எதிர்க்கிறதுனா பெருமையை தான் எதிர்க்க வேண்டும். பெருமைக்கு பின்னால் தான் பிசாசு நிற்கிறான். பெருமையை நாம் எதிர்க்க வேண்டும். பரலோகம் பெருமையை கடுமையாய் எதிர்க்கிறது. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே எதிராளி. பெருமைக்காரர்களுக்கு வேற யாரும் எதிராளி அல்ல, நானே உனக்கு எதிராளி. பெருமைக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தேவனே எதிராளி. இளைஞர்களே, வாலிபர்களே, வேதத்தில் மனைவிகளே, வேலைக்காரர்களே, எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிற பிரமாணம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய முடியல அப்படின்னு எதிர்த்து நின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் என்றால் யாருக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அதெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. வேலைக்காரர்களே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிகிறீர்கள். அதெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் இப்படித்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற, நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சபையை நமக்கு கொடுத்திருக்கிற அவர்களுக்கும் கூட அடங்கி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதெல்லாம் முடியாது என்று சொல்லும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். உண்மையாகவே தேவன் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒழுங்கும் கரமங்களை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே இந்த மத்தேயை குறித்து இவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை பார்க்கிறோம். 3 அதிகாரங்களை எழுதினார். 3 அதிகாரங்கள் அவருக்கு வெளிப்படுத்தல் கிடைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அவர் எழுதின அந்த 3 அதிகாரமும் மகிமையான சத்தியங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம். பாருங்கள், தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மோசையை குறித்து. மோசே என்னாவது புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மோசே பூமியில் உள்ள, மறுபடியும் படிங்க. மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் மோசே. இந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா முதல் வசனங்கள்ல தொடங்கி எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாவும் ஆரோனும் என்ன செய்தார்கள், அவளுக்கு விரோதமாக பேச தொடங்கினார்கள். அந்த ஸ்திரீ நிமித்தம் விரோதமாக பேச தொடங்கினார்கள். கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் கூப்பிடுகிறார் அவர்களை, வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள் கூப்பிடுகிறார். அப்பொழுது தேவனே சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக நான் பேசுகிறேன். கர்த்தரின் சாயலை அவன் காண்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கீழே 10ஆம் வசனம் வரும்போது, தேவன் கூடாரத்தை
யார் அவள்? சொந்த சகோதரி. மோசே தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன். அநேக தேவனுடைய ஊழியக்காரரை கூட மதிக்காமல் துணிகரமாக பேசி விடுகிறார்கள். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை காண பண்ண வேண்டும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை இருதயத்திலே நாம் பயபக்தியாய் மனசிலே அவர்களை நாம் மதிப்புக்குரியவர்களாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே மோசே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த மோசே கொஞ்சம் தான் கூட பிறந்த சகோதரி மிரியாம், ஆரோன் கொஞ்சம் கனக்குறைவாக அவனோடு வாக்குவாதம் பண்ணி பேச தொடங்கினார்கள். ஆண்டவர் பேச்சை கேட்டார், இங்கே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னார். அவள் மேலே பெரிய ஒரு குஷ்டம் உண்டானது. அவள் குஷ்டரோகியாக மாறினாள். ஆனாலும் மோசேயினுடைய இருதயம் அப்படி இல்லை. ஆஹா, நீ எனக்கு விரோதமா பேசின, உனக்கு குஷ்டம் வந்துருச்சு அல்லேலூயா அப்படின்னு நான் சொன்னாரு இல்லை. அவர் கீழே வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி கெஞ்சினா. பாருங்க, தேவ மனுஷனுடைய இருதயம் அதுதான். நம்ம கூட நாம சில வேளையிலே சபையில் இருக்கிற நமக்கு விரோதமா யாரோ ஒரு தீங்கு செய்து விட்டால் இந்த மோசேக்கு இருந்த இந்த ஆவி நமக்கும் இருக்க வேண்டும். இந்த மோசேக்கு இருந்த நல்ல ஆவியை பார்த்தீர்களா? என்னை நீ பேசுன உனக்கு பார்த்தியா புஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்லல. ஆண்டவரே, உம்மிடத்துல நான் கெஞ்சி செபிக்கிறேன். ஆண்டவரே, நீ இறக்கமாக இந்த குஷ்டத்தை நீக்கி சுகப்படுத்தும் சொல்லி கெஞ்சினான். ஜெபத்துல கெஞ்சினான். நமக்கு தீங்கு செய்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாம கெஞ்சி ஜெபிக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? நமக்கு தீங்கு செய்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஆவி நமக்கு இருக்கிறதா? மோசேயினுடைய ஆவி அப்படித்தான் இருந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கும். பூமியிலே மோசே மிகுந்த அவன் சாந்தம் உள்ளவன், மிகுந்த சாந்தம் உள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவாய் இந்த நல்ல சாட்சியை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியிலே தாழ்மை உள்ளவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை இந்த பூமியிலே வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் இங்கிலாந்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கவனிக்கிறீர்களா? அங்கே அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான நல்ல ஒரு மகிமையான ஒரு தேவ ஊழியக்காரர். அவர் சாமுவேல் கிரீன்கால் அவர் பேர். அவர் இங்கிலாந்துக்கு ஊழியம் செய்யவும் வந்தார். அவர் வந்து நேராக வில்லியம் பூத்தை போய் பார்த்தார். வில்லியம் பூத்தை பார்த்தபோது அவர் என்ன சொன்னார்னா, பாப்பா ஊழியத்துக்கு வந்திருக்கிறியா? நல்லது. நீ இதுவரைக்கும் யாரையாவது அடங்கி இருந்திருக்கியா? எங்கேயாவது நீ அடங்கி இருந்த பழக்கம் உனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு மனசுல யோசித்து, முதலாவது உனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரியுடைய சூவனி பாரிஸ் கொஞ்சம் அதான் உனக்கு ஊழியம் அப்படின்னாரு. இங்கிலாந்து தேசத்துல அமெரிக்காவில் பிரபலியமான ஒரு ஊழியக்காரர். அவர் வில்லியம் பூத் இடத்துல வந்தபோது சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுடைய சூ என்ன பண்ணும்? நீ பாலிஸ் போடு. இளைஞர்களே, சபையிலே நீங்கள் முதியோர்களுக்கு, மூத்த ஊழியக்காரர்களுக்கு கீழே நீங்கள் அடங்கி இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தை அப்படித்தான் தேவன் வைக்கிறார். நான் சிறு வயதிலே 19 வயதிலே நான் தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து போனேன். எனக்கு எல்லா வேலையும் போட்டு கொடுத்தார்கள். கக்கூஸ் கழுவுகிற வேலை, துணித வைக்கிற வேலை, சுத்தம் பண்ணுகிற வேலை, வியாதிஸ்தராக இருக்கிறவர்களை பராமரிக்கிற வேலை. ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு 132 முறை கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. சைக்கிள் தான் அப்போ, வேற ஒன்றும் இல்லை. சைக்கிளை கொண்டு வந்து கொஞ்சம் ஜாமான கொண்டாந்து கொடுப்பேன், மறுபடியும் இன்னொன்று இல்லைம்பாங்க, மறுபடியும் ஓடுவேன்.
இப்படியெல்லாம் இந்த இளமை காலங்களில் நாங்கள் பல ட்ரைனிங்ல உடைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சிறு வயதிலேயே எங்களை தேவன் அப்படியெல்லாம் நடத்தினார். ஊழியத்திலே சில ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் ஒன்றுமே நாம் இது பண்ணாமல் தேவனுக்கு பிரகாசமாக நாம் வர முடியாது. எப்பவுமே நாம் அடங்கி இருக்க வேண்டும், நசுக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். இளைஞர்களே, மூப்பொருளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். பேதுரு சொல்கிறார், இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நமக்குள்ளே பெருமை என்கிற ஒரு விஷம் நல்ல பாம்பு விஷத்தை விட மோசமான விஷம். பெருமை என்கிற ஒரு விஷம் இருக்கிற கட்டுவிரியல் பாம்பு விஷத்தை விட மோசமான ஒரு விஷம். இந்த பெருமையின் விஷத்தை சாத்தான் நம்ம உடம்புக்குள்ள அப்படியே உள்ள போறதுக்கு விரும்புகிறான். அவன் போல விரும்புகிறான். சாத்தானுடைய 2 ரூபத்தை வேதத்திலே பார்க்கிறோம். கெச்சிக்கிற சிங்கம் போல். இன்னொன்று கெச்சிக்கிற சிங்கம்னா சிங்கம் வந்து வெளியே பாஞ்சி அடிச்சு வெளியே காயமாயிடும். இன்னொன்று சர்ப்பத்தை போல் அப்படின்னு மனதை ஏவாள் மனதை கெடுத்தது போல உங்களையும் மனதை கெடுக்குமோ என்று சொல்லியை வாசிக்கிறோம். மனதை கெடுக்கிறது எப்படின்னா வெளியே தெரியாது. மனதுக்குள்ள சிந்தனையில வந்து அப்படியே விஷத்தை போட்டு போயிடும். வெளியே நல்லா இருப்பாங்க, நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க, உள்ளத்துக்குள்ள ஒரு விஷம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாம்பு கடிச்சா எங்கேயும் பெரிய காயமே தெரியாது. பாம்பு கடிச்சிச்சுன்னா காயமே தெரியாது, லேசா ஒரு இடத்துல கொத்தி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா விஷம் தலைக்கு ஏறிடும். ஆள் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொண்டு போய் சீக்கிரம் காப்பாற்றலைன்னா ஆளே அவுட் ஆயிடுவாங்க இல்லையா? கிராமத்தில் நமக்கு தெரியுமே, விஷப்பாம்புகள் கடித்தால் உண்மையாகவே பிசாசு சிலரை சிங்கம் போல வெளியரங்கமாக நம்மளை தாக்குறது போல தாக்குறாங்க. சில வேளையில மனதிலே நமக்குள்ளே மனதுக்குள்ளே பெருமையை உப்பு பண்ணி, மேட்டுமையை உப்பு பண்ணி, நான் யார் நான் யார் நான் யார், தன் பார்வைக்கு நீதிமான், பிறரை அற்பமாக எண்ணுவது, பிறரை மட்டம் தட்டுவது, பிறரை அற்பமாக எண்ணுவது. பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு ஆவி. அநேக குடும்பங்களிலே மனைவிகள் கணவனை மதிப்பதில்லை. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை. அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட குடும்பங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. பெற்றோரை நாம் மதிக்கணும் சொல்லியிருக்கேன், கணவனை நாம் மதிக்கணும் வேதம் சொல்லுகிறது. நீங்க மதிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல எவ்வளவு சமாதானம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கணவனை நீங்கள் மதித்து பாருங்க. மதிப்புனா பெரிய ஒரு நாம வந்து அவங்களை ரொம்ப என்ன சொல்றோம், அவங்கள நீங்க ராஜாவா ஆக்கிடுங்க, நீங்க ராணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். கணவனை எப்படி ஆகிடுங்க, நீங்க மட்டும் ராணியா இருந்து வீட்டுல ராஜா இல்லாம இருந்து அப்படி. அநேக குடும்பங்கள்ல ராணி மட்டும் இருக்கிறாங்க, நான் ராஜா இல்லை. அநேக குடும்பங்கள்ல ராணி இருக்கிறாங்க, நான் ராணி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஆனா உங்க வீட்டுல யாராவது ராஜா இருக்காங்களா? ராஜா தான் இல்லை. ஆனா ஒரு ராஜா இருந்தது ராணி இருந்தாலும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவர் ராஜா இருக்காரு, நான் ராணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ராஜா ராணி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தலையாய் கொடுத்த கணவனை ஒரு நாள் அர்த்தமா என்ன இருந்தது? ஆண்டவர் சபையில கூட ஜெபிக்கிற பரிசையை ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவர் அதைத்தான் போதித்தார். ஆண்டவரே, எனக்கு பின்னால ஒருவன் இருக்கிறான் பாருங்க ஆண்டவரே, அவன் எப்படிப்பட்ட மோசமான ஆள் தெரியுமா? அவன் அப்படித்தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 18 வாசிக்கிறோம், இல்ல மத்தேயு 18 இருக்கிறதா, எடுக்காத வசனத்தை, எனக்கு பின்னால் ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். வாசிப்போம் அந்த ஒரு லூக்கா 18 தேவனே, நான் பரிதார 18-11 வாசிக்கலாம்.
மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படியே கவனிச்சு நிறுத்தி பாருங்க. அவன் கண் பார்வையில என்ன சொல்றான்னா, சபையில் இருக்கிற மற்ற எல்லாரையும் போல நான் இல்லை ஆண்டவரே. அதோடு கூட இந்த ஆயக்காரன் பின்னால ஒரு உட்காந்துட்டான் பாருங்க, பின் வரிசையில. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். அவனை போலவும் நான் இல்லை ஆண்டவரே. இருதயத்தில் ஒரே சபையில், ஒரே ஜெப கூட்டத்தில், ஒரே ஆராதனையில், ஒரே அப்பம் விற்கிற இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே பேசுகிற சத்தத்தை தேவன் கவனிக்கிறார். நாம் ஒரே ஆராதனையில் இருக்கிறோம், பின் வரிசையில் இருக்கிறவர்களை நியாயம் இருக்கிறோம். ஒரே ஆராதனையில் இருக்கிறோம், பின் வரிசையில் இருக்கிறவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். ஒரே ஆராதனையில் இருக்கிறோம், ஒரே அப்பம் விற்கிறோம், ஒரே சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷனை போல நான் இல்லை ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆண்டவரே. நான் ஒருபோதும் பெருமையினாலே மற்றவர்களை நியாயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், பெருமைக்காரர்களுக்கு அடையாளம் என்னன்னா அவர்கள் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பார்கள். பெருமைக்காரர்களுக்கு அடையாளம் என்னவென்றால் பிறரை அற்பமாக எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். குடும்பத்திலே தேவனால் கொடுக்கப்பட்ட கணவனை நீங்கள் கனம் பண்ணுங்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய மனைவியை நீங்கள் கணக்குக்குரிய பாத்திரமாக எண்ணுங்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளை கணக்குக்குரியவர்களாக எண்ணுங்கள். பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதீர்கள். பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீர்கள். பிள்ளைகளை அன்பினால் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளை சிச்சியுங்கள். இப்படியெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தாழ்மையை சார்ந்து வாழ வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், ஆவியிலே எளிமையாய் வாழக்கூடிய ஒரு வார்த்தையை நாம மத்தையிலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்கிறது என்றால், அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல என்ன சொல்லுகிறதால், இந்த பூமியிலே அவர்கள் முக்கியத்துவம் இல்லாதவர்கள், முக்கியத்துவம் இல்லாதவர்கள் சொல்லுங்க பெயர் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நீட்டா டீசெண்டா இருக்கு இந்த வார்த்தை. ஆங்கிலத்தில் இந்த ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கு, முக்கியத்துவத்தை விரும்பாதவர்கள். முக்கியத்துவத்தை விரும்பாதவர்கள் பாக்கியவான்கள். எப்பவுமே நம்ம ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்னை யாராவது அற்பமா இருந்தா ஓகே, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டா ஓகே. கருவேப்பிலை நம்ம என்ன செய்வாங்க? தூக்கி போடுவாங்க. நம்மளை தூக்கி போட்டாலும் ஓகே. ஐயா நம்மளை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. பரவாயில்ல, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க, நீங்கள் வாசனையை கொடுத்து தானே வந்திருக்கீங்க. கருவேப்பிலை வாசனை அதில் உள்ள உங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அது போதுமே. கருவேப்பிலை மாதிரி உங்களை தூக்கி போட்டா என்ன, நீங்க வாசனையை கொடுத்துட்டு வந்தீங்களே. அதே போல முக்கியத்துவத்தை விரும்பாதவர்கள் எழுதி கொள்ளுங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. முக்கியத்துவத்தை விரும்பாதவர்கள் பாக்கியவான்கள். சபையிலே எனக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு நாள் இருதயத்தில் விரும்பக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல், அப்படிப்பட்ட ஒரு சாயல். இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை அவர் விரும்பவில்லை. அவருடைய பிறப்பை பாருங்கள். இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தது அவர் ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பி இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. அவர் வந்து ஒரு மாட்டு தொட்டியில மாட்டு கொட்டையில பிறந்தார். எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பி மாட்டு கொட்டையில அவர் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்திலே பிறக்கவில்லை. அவர் எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பி ஒரு தச்சனுடைய வீட்டில் போய் வேலை பார்க்கவில்லை. அவர் எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பி ஊரிலே மிக மோசமான நாசரேத்திலே நன்மை இல்லாத ஒரு ஊரிலே அவர் வளரவில்லை. அது வளர்ந்துருந்தா எங்க இருக்கலாம்? ரோம் நாட்டில் பெரிய அரண்மனையில கூட பிறந்து ரொம்ப மகாராஜா வீட்டிலேயே பிறந்திருக்கலாம் இல்லையா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக
உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாசரேத்ல அந்த சிற்றூர்ல ஒரு நன்மை வாசம் இல்லாத ஒரு மோசமான ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துல எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பாமல் அவர் அங்கதான் வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பாமல் நாகரிகம் இல்லாத ஒரு கிராமத்திலே வாழ்ந்தார். கானாவூருக்கு போகும்போது கூட வேலைக்காரர்களோடு சேர்ந்து உட்கார்ந்துருந்தார். பெரிய உள்ள போய் பெரிய ஒரு அந்தஸ்துல உட்கார்ல. ஏன்னா வேலைக்காரர்களுக்கு ரொம்ப அவர் பக்கமா உட்கார்ந்து இருக்கிறார். அசலம் தேர்ந்தெடுச்சுட்டு எல்லாம் அப்படியே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? வேலைக்காரருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அதனால வேலைக்காரருக்கு உடனே சொல்றாரு, தண்ணி நிறுத்தப்பா அப்படின்னு. எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பாத நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கல்வாரியிலே கூட பார்க்கும்போது 2 கல்வர்கள் நடுவிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். 2 கல்வர்கள் நடுவிலே பெரிய ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிற பெயரோடு கூட அவர் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தார். எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பாத ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு முக்கிய தத்துவத்தை விரும்பாமல் நாம் தாழ்மையை தள்ளிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பூமியில் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாழ்மையிலே நிலைத்திருந்து தாழ்மையிலே வளர்ந்து தாழ்மையிலே நாம் இந்த பூமியிலே இந்த வருஷத்தை ஆரம்பத்திலேயே நாம் துவங்குவோம். நம்முடைய குடும்பம் ஒரு தாழ்மைக்குள்ளே இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மாதிரியை பார்க்கட்டும். என் தகப்பனார் தாழ்மை உள்ளவர், என் தாய் தாழ்மை உள்ளவர், அப்படி என்ற பிள்ளைகள் நம்மளை பார்க்கட்டும். பெருமை பிடித்தவர்கள், மேட்டுமைக்காரர்கள் அப்படி என்ற பெயர் நமக்கு வர வேண்டாம். வேத புஸ்தகத்திலே அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் மிக பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய இந்த வருடத்தின் துவக்கத்தை அப்படி ஆரம்பிப்போமா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தாழ்மை உள்ளவர்க்கு கிருபை அள்ளி தருபவரே, தாழ்மையாக வந்து புவியில் நன்மை செய்தவரே, தன்னை போலவே என்னை மாற்றவே ஜீவன் தந்தவரே, தன்னை போலவே என்னை மாற்றவே ஜீவன் தந்தவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை துவக்குவோம். இந்த வருடத்தின் முதல் செய்தியாக நம்முடைய இருதயத்தில் தாழ்மையின் அஸ்திவாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் போடுவோம். தொடர்ந்து தாழ்மையிலே வளருவோம். பரலோகம் தாழ்மை உள்ளவர்களுக்கு திறந்திருக்கிறது. பரலோகம் தாழ்மை உள்ளவர்களை வரவேற்கிறது. பரலோகம் தாழ்மையின் சாயலை கொண்டதாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை தாழ்மையின் வடிவத்திலேயே அவர் கொண்டு வந்தார். ஆகவே நம் தாழ்மையிலே நம்மை அலங்கரிப்போம். தாழ்மையிலே வளருவோம். தாழ்மையிலே பெருகுவோம். தாழ்மையினால் நம்மை அலங்கரித்துக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலையில் அந்த செய்தி கேட்டோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்